வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2026 சனிப்பெயர்ச்சி பலன், 12 ராசிகளுக்கு உண்டான பலன், இதை முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதை சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் திரு சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நன்றி. சிம்ம ராசி 2026 சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா அஷ்டம சனி இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறீங்க, எப்படி இருக்க போகுது? சிம்மத்துக்கு அஷ்டம சனினாலே கஷ்டங்கள். சிம்மத்துக்கு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் 2 மடங்கு அடிவிடும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற எனக்கு நிறைய சிம்மராசி ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இதை பார்த்து கொண்டு இருக்கிற சிம்மராசி நேயர்கள் எனக்கு ஒன்று கோச்சிக்குவாங்க. ஏன்னா சிம்மம்னாலே கோபம். எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் தூக்காமல் இருக்கக்கூடிய ஒரு ராசி சிம்மம். வீரியமும் அதிகம், விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தன்மையும் அதிகம், அதே மாதிரி விடாமுயற்சி சிம்மம். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது இந்த இப்போல்லாம் சொல்கிறாங்களே ப்ரோ, நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல நீங்களாக இருக்க மாட்டீங்க, அதை முதல்ல புரிஞ்சுங்க. நல்ல படித்த மனிதர்கள், நான் இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, டிப்பிக்கலாக ஒரு ராசி பலன் சொன்னால் மக்களுக்கு போய் சேராது. நீங்கள் டெக்னிக்கலாகவே நம்ம சொன்னோம்னா கூட மக்களுக்கு அது பெரும்பாலானவங்கள உபயோகமாக இல்லை. எனக்கு என்ன நடக்கும்ன்றதை 3-4 பாயிண்ட்டை சொல்லு, இதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சிம்மத்துக்கு டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா அதோடைய மனோபாவம் அதுதான் ரொம்ப முக்கியம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மிஞ்சினா கெஞ்சுறது, கெஞ்சினா மிஞ்சுறது, இது சிம்மத்துடைய மனோபாவம். சிம்மம் ஒரு ஆளை அப்படியே எட்டுறது பார்க்கும், கவனித்து சரி இவனை ஹண்ட் பண்ணலாம், வேட்டை ஆடலாமா இல்லையான்னு பார்க்கும். வேட்டை ஆடலாம் முடிவு எடுத்துட்டா வடிவேல் சொல்கிற மாதிரி தான். ஒரு கணம் கூட இனிமேல் அவனை விட்டு வைக்கக்கூடாது, அவன் நமக்கு அடிமையான்னு சொல்லுவார் ஒரு படத்தில். அந்த மாதிரி ஓடுறது தான் சிம்மம். சூரியனுடைய வீடு சிம்மம், அது அதிபதியாக கொண்ட இந்த கிரகம் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்கிறதுனால சனி இரட்டைத்தனமாக அடிப்பார். சிம்மத்துக்கு ஒரு பயம் உண்டு. அஷ்டம சனி முதல்ல நான் சொன்னேன், நீங்களாக இருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். எவ்வளோ பெரிய வார்த்தை. நாம் எத்தனை படிச்சிருந்து நமக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், நல்லா படித்தவங்களுக்கு உலகமெல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க, நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும், ஒரு மனைவியை எப்படி கையாளணுன்ற திறமையெல்லாம் இருக்கும். இருந்தும் பஞ்சர் போன வீல் மாதிரி இருக்கும். அதுதான் அஷ்டம சனி. கன்ஃபார்ம் டெத்தா சார்? சார் நீங்கள் பிஎம்டபிள்யூவில் எத்தனை ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது? டேஷ்போர்ட் இருக்குது, பட்டன் அமுத்தினா எல்லாமே நடக்கும். உலகமே இருக்க மாதிரி மேலே அந்த சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தோம். டயர் பஞ்சர் ஆனால் கார் ஓட முடியுமா? ஓடாது. அதுதான் நீங்களாக இல்லாமல் இருக்கிறது. சுயத்தை இழந்த ஒரு மனிதன் குப்பை தொட்டியில் போடக்கூடிய ஒரு பொருளுக்கு சமமாவான். நீங்கள் உங்களுக்கே தெரியுது, சிம்மம் தெரியுது, இது போயிடுச்சு. நம்ம ஃபியூஸ் போடுறது, நம்மளுடைய அதிகாரம் என்ன, நம்மளுடைய தைரியம் என்ன, நம்முடைய பலம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சும் இன்னொருத்தர் காலில் போய் விழுறீங்கன்னா, கெஞ்சுறீங்கன்னா, நீங்கள் உடஞ்சி போயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். சுயத்தை இழந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். நல்லா கேட்டுக்கோங்க தமிழக மக்களே, மைண்டு பேலன்ஸில் இருந்தால் உங்கள் கிரகம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு கிரகம் சரியாக இல்லைன்னா உங்கள் மைண்டுடைய பேலன்ஸ் போயிடும். மைண்டு பேலன்ஸில் இருக்கும்போது 10,000 பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அது பிரச்சனையாகவே தெரியாது. பார்த்துக்கலாம். மைண்டு பேலன்ஸில் இல்லாத போது சின்ன விஷயம் கூட உங்களை அல்ட்ரா சென்சிட்டிவாக பாதிக்கும். சிம்மத்துக்கு ஏன் இவ்வளோ உன்னிப்பாக சொல்கிறோன்னா, உங்கள் மைண்டு அல்ட்ரா சென்சிட்டிவ் மைண்டு. ஆள் தான் பார்க்க சிம்மத்தில் நல்ல கட்ட மீசை, வெறப்ப ஆள், தோள்பட்டையெல்லாம் வெஸ்திக்கிட்டு வருவார். உள்ளுக்குள்ளே 5 ரூபா பஞ்சு மிட்டாய், ரொம்ப சாஃப்டானவங்க, ஈஸியாக ஊசியை வச்சு போ அப்படின்னு பண்ணிடலாம். எப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் யூடியூப் வீடியோஸில் சிங்கம் போய் எப்படிப்பட்ட மிருகம்
ஒரு போர்க்யூபைன் முள்ளம்பன்றியை போய் தாக்க போகுது. முள்ளம்பன்றி என்ன பண்ணுது? சிக்குங்குது. பூரா முள்ளும் சிங்கத்து மேலே போய் ஓட்டுது. சிங்கம் கவுந்து வச்சு படுத்துருக்குது. சிங்கத்தை எவ்வளோ டேமேஜ் பண்ண? சிங்கத்தை டேமேஜ் பண்ணுறதில்ல, இதில் வித்தியாசம் இல்லை, நேரம் அப்படி இருக்கு. நீங்கள் பொன்னியின் செல்வன் பார்த்தீங்க, மிகப்பெரிய ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க? அசால்ட்டை கொண்டு ஓட்டுறான். நேரங்கள், அந்த நேரம் ராஜாவை என்ன பண்ணுது? ஒரு சாதாரண சிப்பாயோட மோசமான கதிக்கு ஆளாக்கிடுது. அப்படி சிம்மமானது இந்த காலகட்டத்தில் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை பற்றி இவ்வளோ டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கு காரணம், நீங்கள் புரிஞ்சுக்கணும் சனிப்பெயர்ச்சியை எப்படி கையாளணும், அதில் எப்படி தப்பிச்சு மேலே வரணும். முதல்ல நீங்களாக இருக்க மாட்டீங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே யூ ஆர் டன். திருமணம் மாணவர்கள் இவங்களுக்கு ஐயோ ரொம்ப டேஞ்சர். இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்குள்ளே போகிறது சிம்மம் வாலண்டரியாக சூசைடு பண்ணிக்கிற மாதிரி. திருமணம் ஆனவர்கள் ஏற்கனவே பண்ணிட்டாங்களே. திருமணம் ஆன சிம்மராசினியர்கள் அவன் தினம் தான் சூசைடில் இருக்கிறாங்க. நீங்கள் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பாலினத்திற்கு அப்பாற்பட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி போய் தேதிக்கு சிம்மராசிக்காரங்க பொண்டாட்டிகிட்ட பஞ்சாயத்து வச்சுக்காத, பஞ்சா ஆகிரும், கழட்டி விட்டுருவாங்க, கயிறை அறுத்து விட்டுருவாங்க. குடும்பம் போய் நாளைக்கு யாரை நம்பி போனீங்களோ அவங்களும் போயிடுவாங்க, குடும்பமும் போயிடும். அப்புறம் நீங்களே உங்களுக்கு பாடிக்க வேண்டியதான் ஞன்னு. அதனால் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா நாளைக்கு குடும்பமும் போய் பரத் காதல் படத்தில் வர மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இது விளையாட்டாக சொல்ல, அதாவது என்னென்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து, குடும்பம் பிரிகிறது போது கணவனும் பலி மனைவிக்கும் பலி. ஆனால் நான் கேட்கக்கூடிய கேள்வி, எந்த பாவமுமே அறியாத அந்த குழந்தைகளுக்கு ஏன் வலி? அது எந்த தவறும் செய்யலை. சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங்லேயும் இந்த மாதிரி விவாகரத்தான குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக வராங்க. பேரண்ட்ஹுட் அப்படிங்கிறது தாயும் தந்தையும் சரிவர செய்தால் மட்டுமே, அதில் தந்தை மட்டும் இருந்து நான் அம்மாவாகவும் பார்த்துக்கிறேன் அப்படி முடியவே முடியாது. தாய் மட்டும் இருந்து அதெல்லாம் நான் அப்பாவாகவும் பார்த்துக்கிறேன், வாய்ப்பில்லை ராஜா. ஒரு குழந்தைக்கு முழுமையான பேரண்ட்ஹுட் கிடைக்கணும்னா அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருந்தால் தான் முடியும். கல்வி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்க போகுது? எல்லாத்துலேயுமே தடைகள் இருக்கும். கல்வியில் மனச்சிதறல்கள் இருக்கும், வேறு இதில் கவனம் போகும். வீடியோ கேம்ஸ், மொபைலில் டங் 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 அதில் போகும். சிம்மம் அஷ்டம சனிலேருந்து தப்பிக்கணுமா? சிம்பிளாக ஒன்று செய்யணும், எந்த புதிய முயற்சியும் எடுக்கக்கூடாது. இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் நமக்கு இப்படி தான் இருக்கும்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். பொறுமையோட சுத்தமாக இருக்கணும். முதல்ல காலையில் இருந்தால் கரெக்டாக குளிக்கிறது, கரெக்டாக ஆஃபீஸ் போகிறது, எளிமையாக கடமையை செய்யணும். இவ்வளோ தான். ஒரு 2.5 வருஷத்துக்கு ரோபோட் மாதிரி போயிட்டு வந்தால். அதாவது வருகின்ற இந்த சனிப்பயிற்சியானது நிறைய பேருக்கு, அதாவது இந்த என்னென்னா பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு சனிப்பயிற்சியாக நம்ம எடுத்துக்கணும். உலகளாவிய அளவில் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற பிஸ்னஸை ஏற்றக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி. பேரழிவுகள்னு பல பேர் பேசிட்டு வராங்க, நான் அதில் உடன்படலை. பேரழிவுகள்லாம் பல தடவை தடுக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது வருது. அங்கே கொஞ்சம் நடக்கலாம், ஆனால் எங்கேயாவது ஏதாவது சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று நடந்த உடனே அன்றைய கணித்தாருங்கிறது நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ அது 2. 3வது இந்த சனிப்பயிற்சி மக்களுக்கு கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு நம்பிக்கை. தன்னுடைய கடமையை சனி பகவான் முடிக்கிறார். எப்போவுமே கடமையை முடிக்கும் போது நமக்கு ஒரு திருப்தி வரும். அப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய சனி பகவான் வருகிறார். அதே மாதிரி சனி தந்தையை போன்றுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அப்பா நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு பெருமை பீத்திக்கிறது இல்லை. அது மாதிரி பொதுமக்கள்கிட்ட நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்ய நீங்கள் கடமை தவறாமல் உங்களுடைய வேலையை செய்ய ஆண்டவன் கணக்கு வச்சுட்டே தான் இருக்கான். அதை தன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தன்னால் கிடைக்கும்.
இன்னைக்கு உள்ள சூழல்ல இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வந்து பலன் கிடைக்கணும். ஆக இந்த கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், பண பற்றாக்குறையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், வாழ்க்கை தரம் மாறுவது, விவசாய தொழில் பெருகுவது, அரசியல், நம்ம தேர்தலை நோக்கி பயணப்படுறோம், அரசியல் அதிகாரம், புதிய நபர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சி வந்து நான் சொன்ன மாதிரி தான் 96க்கு பிறகு மீனராசியில் பிரவேசமாகக்கூடிய சனி பகவானால ஒட்டுமொத்த மக்களுக்கும், தமிழக மக்களுக்கும், இந்திய மக்களுக்கும் அற்புதமான ஒரு பயிற்சி. ஆக தெய்வ பக்தி அதிகமாக வரக்கூடிய சனிப்பயிற்சி. ஆன்மீகத்தின் மேலே மக்களுக்கு நிறைய நாட்டம் வரும். ஆன்மீகம் பற்றிய உணர்வுகளும் அதிகமாக வரும். இந்து மத கோவில்களுக்கு நிறைய போகிறது, இந்து மத பகவான்களை நிறைய வேண்டுவது, இந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வது போன்ற அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும். இந்த சனிப்பயிற்சியை மக்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நிலையான புத்தியை வைத்துக்கொண்டு எந்தவித மாற்றங்கள் இல்லாமல் நம்மளுடைய உறவுகளாக இருக்கட்டும், பணம் கையாடலாக இருக்கட்டும், பணப்பற்றாக்குறை போன்ற விஷயங்கள், ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற விதங்களாக இருக்கட்டும், இதில் நிலைத்தன்மை வேண்டும். ஒரு முடிவு ஒரு மாற்றி மாற்றி எடுக்க பிரச்சனைகள் வரும். ஆக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம். குலதெய்வ வழிபாடு இல்லாமல் வெற்றியை பார்க்க முடியாது. வீட்டில் முக்கியமாக அவசொல் கூறாமல் இருக்க வேண்டும். நடக்காது, உருப்படாது, ஜெயிக்காது, இதெல்லாம் பேசாமல் ஜெயிக்கும், உருப்படும், மிகப்பெரிய சாதனை படைப்போம், குடும்பமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் வேண்டும், பேச்சிலும் வேண்டும். சார், 2026 சனிப்பயிற்சி சில ராசிகளுக்கு கடினமாக இருந்தாலும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். உங்கள் கணிப்புகளுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம்.